Students, நம்ம இந்த வீடியோல IMM selection exam ஆன IP matter 2021 question paper solution பார்க்க போறோம். அதுல கேட்டிருந்த ஒரு question இது log base 2 இங்க உள்ள வந்து log base 3 of log base 4 of a which is equal to அதே மாதிரி மூணு டேர்ம் கொடுத்திருக்காங்க. எல்லாமே ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க. அதோட ஆன்சர் 0 னு சொல்லிட்டு find the value of a plus b plus c அப்படின்றது உங்களோட question. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல a என்ற ஆல்பபெட் யூஸ் ஆயிருக்கு, செகண்ட் டேர்ம்ல b, தேர்ட் டேர்ம்ல c. இது எல்லாமே வேல்யூ ஈக்குவல் டு 0. இதை தனித்தனியா ஈக்குவல் டு 0 பண்ணி a b c மூணு வேல்யூவை நம்மளால ஃபைண்ட் பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட். ஸோ இது மூணுத்தையும் தனித்தனியாக ஈக்குவல் டு 0ன்னு எழுதியிருக்கேன். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்மை எப்படி லாகரிதமிக் ஃபார்முக்கு மாற்றுறது, லாகரிதமிக் ஃபார்ம்லேருந்து எப்படி எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்ம் மாற்றுறது அப்படின்றது தான். இப்போ பாருங்க, இப்போ a பவர் x is equal to n அப்படின்னு ஒரு எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை லாகரிதமிக் ஃபார்ம்ல மாற்றும் போது log ஆஃப் இந்த பேஸ் நம்பர் இங்கே பேஸ்க்கு வரும், இங்கே ரெண்டு பேரோட பிளேஸும் மாறிடும். இது n is equal to x இப்படி தான் எழுதுவாங்க. இதுதான் வந்து என்ன ஃபார்ம்னா லாகரிதமிக் ஃபார்ம். இப்போ நம்மளோட கொஸ்டின் வந்து லாகரிதமிக் ஃபார்ம்ல தான் இருக்கு. log ஆஃப் பேஸ் 2 இங்கே ஒரு டேர்ம் இருக்குது மொத்தமாக n அப்படின்னு யோசிங்க, ஈக்குவல் டு 0. இந்த லாகரிதமிக் ஃபார்ம்ல இருந்து இப்போ எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். இங்கே பேஸில் இருக்க நம்பர் தான் இங்கே பேஸாக வரும். இங்கே பேஸில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 2 to the power எக்ஸோட பிளேஸ்ல இங்க கொஸ்டின்ல 0 இருக்கு, அப்ப 2 பவர் 0 ஈக்குவல் டு என்னோட பிளேஸ்ல இந்த லாக் வேல்யூ டோட்டலா இருக்கு, அப்ப log 3 ஆஃப் log 4 ஆஃப் a அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ எழுதியாச்சு. எனிதிங் பர் 0 வந்து நமக்கு என்னன்னு தெரியும், 1ன்னு தெரியும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம 1ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம கிட்ட ஒரு லாகரிதமிக் ஃபார்ம், இந்த ஃபார்ம் கிடைக்குது பாருங்க. log a ஆஃப் இது மொத்தமா n, இந்த பக்கம் x இருக்கு. திருப்பி இந்த லாகரிதமிக் ஃபார்மை நம்ம எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முக்கு மாத்திக்கலாம். இங்க பேஸ் வந்து 3, அப்ப 3 to the power இங்க இருக்கிற நம்பர் தான் x, அது இங்க வரும். 3 power 1 is equal to log of 4, இங்க வந்து log a of base 4 அப்படின்னு படிக்கணும். திருப்பி இது லாகரிதமிக் ஃபார்ம்ல தான் இருக்கு. எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முக்கு மாற்றும் போது இங்க மறுபடியும் பேஸ் வந்து 4 இருக்கு. ஸோ 4 to the power 3 is equal to a அப்படின்னு கிடைக்குது. 4 power 3னா 4 into 4 into 4 நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். அப்படி மல்டிபிள் பண்ணா நமக்கு 64 கிடைக்கும். 64 தான் ஏயோட வேல்யூ. இதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இது லாகரிதமிக் ஃபார்ம்ல இருக்கு. இதுதான் உங்களோட பேஸ், இதுதான் உங்களோட எக்ஸ், இந்த டோட்டலா இது வந்து n. இப்போ நம்ம எழுதிக்கலாம் 3 to the power 0 is equal to log 4 of log 2 of b அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். anything per 0 1ன்னு தெரியும். ஸோ 3 per 0 1ன்னு எழுதிக்கோங்க. திருப்பி இது லாகரிதமிக் ஃபார்ம்ல தான் இருக்கு. இங்க இருக்கிற பேஸ் வந்து 4, இங்க இருக்கிற நம்பர் வந்து 1. ஸோ 4 power 1 is equal to log 2 of b ன்னு கிடைக்கும். திருப்பி லாகரிதமிக் ஃபார்ம் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முக்கு மாற்றும் போது இங்க பேஸ் 2 இருக்கு. ஸோ 2 to the power 4, ஏன்னா 4 power 1ன்றது 4 தான், which is equal to b அப்படின்னு கிடைக்குது. 2 power 4னா 2 4 டைம்ஸ் எழுதி மல்டிபிள் பண்ணணும். ஸோ 16 கிடைக்குது. இதே ப்ரொசீஜர் தான் இங்கேயே ஃபாலோ பண்ணணும். 2 தடவை லாகரிதமிக் ஃபார்ம் எக்ஸ்பெனன்ஷியல்ல மாற்றணும்னா சியோட வேல்யூ 9 கிடைச்சிருது. ஸோ a 64, b 16, c 9. கொஸ்டின்ல மூணுத்தையும் ஆட் பண்ண சொல்லி தான் கேட்டிருக்காங்க. a plus b plus c 64, 16, 9 மூணுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 89 கிடைக்குது. உங்களோட ஆப்ஷன்ல பாருங்க, தேர்ட் ஆப்ஷன் 89 கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஒன். Next question பாருங்க. Suppose that real valued function f of x of real number satisfies f of x plus xy ன்னு இருந்ததுன்னா அது f of x plus f of xy ன்னு பிரிச்சு எழுதிக்கலாம் அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. அதாவது f of x plus இந்த xyன்றதை இப்போ நம்ம ஒரு yன்னு அசியூம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம f of x plus f of y ன்னு பிரிச்சு எழுதிக்கலாம். அதுதான் இதோட அர்த்தம். இப்போ f of 2020 வேல்யூ 1 இருந்தா f of 2021க்கு என்ன வரும் கண்டுபிடிங்க அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நம்ம இதை வந்து ஒரு ஜெனரலைஸ்டு ஃபார்ம் முதல்ல ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் f of 2x என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது f of x plus xன்னு அர்த்தம். 2x வந்து நம்ம x plus x அப்படின்னு எழுதிக்கலாம். நம்மளோட ப்ரொசீஜர் படி ரெண்டு டேர்ம் இந்த மாதிரி அடிஷன்ல வந்தா தனித்தனியா இதை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அப்ப இது நம்ம வந்து f of x plus f of x அப்படின்னு எழுதிக்க முடியும். இது ஒரு 1 times f of x, இது ஒரு 1 f of x. அப்ப ஆன்சர் 2 f of x அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி இப்ப f 3x வேணும் அப்படின்னா f ஒரு xம் ஒரு 2xம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். 3x வந்து x plus 2xன்னு எழுதிக்கலாம். இப்ப இதை ஸ்பிளிட் பண்ணி நம்ம கொடுத்திருக்க ப்ரொசீஜர் படி இதை f of x plus f of 2x அப்படின்னு எழுதிக்க முடியும். f of x அப்படியே இருக்கும். f of 2x ஓட ஆன்சர் நம்ம ஆல்ரெடி என்னன்னு ப்ரொசீட் பண்ணியிருக்கோம், 2 times f of x ன்னு.
அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஆட் பண்ணால் 3 டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது எஃப் ஆஃப் 3x நம்ம இந்த ப்ரொசீஜர் படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு 3 டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது. எஃப் ஆஃப் 2xோட வேல்யூ பாருங்க 2 டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைச்சது. எஃப் ஆஃப் 3xக்கு 3 டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ ஆப்வியஸா இந்த நம்பருக்கும் நம்மளால இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்க முடியும். இப்போ எஃப் ஆஃப் 20 அதோட வேல்யூ வந்து கொஸ்டின்ல என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது 2021ஓட வேல்யூ என்ன வரும் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொடுத்துருக்க கொஸ்டினை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீஜர் படி இப்போ எஃப் ஆஃப் இது வந்து 3 × எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா இந்த 3 வெளியில் வந்துட்டு இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வருது அப்படின்னு பாருங்க. அப்போ எஃப் ஆஃப் 2020 அப்படின்றத நான் எஃப் ஆஃப் 2020 மல்டிபிள் பை 1ன்னு நான் எழுதிக்கிறேன் 3x பேட்டர்னில். இப்போ இதோட ஆன்சர் கண்டிப்பாக என்னவா இருக்கும்னா 2020 மல்டிபிள் பை எஃப் ஆஃப் 1 நம்மளால ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப் ஆஃப் 2xனா 2 டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், 3xனா 3 டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ 2021 ஆஃப் 1னா 2021 ஆஃப் எஃப் ஆஃப் 1ன்னு எழுதிக்கலாம். சரி, இது எதுக்காக இதை ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 2020ஓட வேல்யூ 1ன்னு ஆல்ரெடி நம்ம கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இங்கே 2020 ஆஃப் எஃப் ஆஃப் 1 நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? டெஃபினட்டாக மல்டிபிள் இருக்க 2020 வந்தால் டிவிஷனுக்கு வரும். அப்போ 1/2020 அப்படின்றது தான் எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ. இப்போ கிவன் கொஸ்டினுக்கு வரலாம். எஃப் ஆஃப் 2021ஓட வேல்யூ உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம எஃப் ஆஃப் 2021 மல்டிபிள் பை 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி மல்டிபிள் இருந்தால் தான் இதை இப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அதனால தான் அப்படி பண்ணுறோம். நம்ம இந்த 2021 வெளியில் எடுத்துட்டு இதை நம்ம எஃப் ஆஃப் 1ன்னு மாற்றிக்கலாம். இந்த ப்ரொசீஜர் படி கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஹிண்ட் படி இதை மாற்றிருக்கோம். எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ தான் ஆல்ரெடி நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 1/2020ன்னு ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2021/2020 அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட எஃப் ஆஃப் 2021ஓட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. if the function f of a is equal to maximum of a, 0 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. maximum of a, 0 இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க. இப்போ 2 பாயிண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 5,0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட எஃப் ஆஃப் ஏ என்னவா இருக்கும்னா இந்த ரெண்டுத்துல எது மேக்ஸிமம் நம்பர்னு பார்ப்பாங்க. 5 தான் மேக்ஸிமம். அப்போ எஃப் ஆஃப் ஏ வந்து 5 தான். இப்போ சப்போஸ் இது ஒரு நெகட்டிவ் நம்பர், இப்போ -3,0ன்னு இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. விச் இஸ் மேக்ஸிமம்னு பார்ப்பாங்க. 0 தான் மேக்ஸிமம், அப்போ 0ன்னு எழுதுவாங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன் முதல்ல டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் ஏயோட ஆன்சர் வந்து இந்த ஏன்ற ஆன்சர் வரும் எப்போ தெரியுமா? ஏ வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும்போது. 0ன்னு இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் எப்போ? இந்த ஏ வந்து ஒரு நெகட்டிவ் நம்பராக இருக்கும்போது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இதோட அர்த்தம். மேக்ஸிமம் வேல்யூ அதுலேருந்து செலக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றது. சரி, இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். Find the smallest integer of x which for equation f of x minus 3 2 times f of x plus 1 equal to 8 hold true. xக்கு என்ன நம்பர் போட்டால் இந்த ஈக்குவேஷன் வந்து ட்ரூன்னு நமக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் இன்டிஜராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நிறைய நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அதில் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் எதுன்றதான் உங்களோட கேள்வி. இப்போ முதல்ல இந்த 2 ஈக்குவேஷனை என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ண ஆன்சர் 8 வரும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 2 பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணால் ஆன்சர் 8 வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனால் 2 நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்ணால் கண்டிப்பாக ஆன்சர் +8 வராது. ஆன்சர் நெகட்டிவ்ல வரும். அப்போ இது ரெண்டுமே நம்ம நெகட்டிவ்ல எடுக்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்பர் நெகட்டிவாகவும் ஒரு நம்பர் பாசிட்டிவாகவும் இருந்து 8 கிடைக்கலாம். இல்லை ஒரு நம்பர் பாசிட்டிவாகவும் ரெண்டாவது நம்பர் நெகட்டிவாகவும் இருந்தும் இந்த ஆன்சர் 8ன்னு கிடைக்கலாம். ஸோ இந்த 3 கேஸுமே பாசிபிள். நம்ம முதல்ல ரெண்டுத்துலையுமே வந்து நம்மளோட இன்டிஜர் வந்து பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் ஏவோட ஆன்சர் என்ன? ஏ தான். அப்போ எஃப் ஆஃப் x - 3யோட ஆன்சர் x - 3. இந்த கண்டிஷனுக்கு நம்ம எழுதுகிறோம். ப்ளஸ் 2 டைம்ஸ் f of x plus 1 இது ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கிறதுனால அந்த நம்பரே ஆன்சரில் வரும். அப்போ x plus 1 ஆன்சரில் வரும். அப்போ ஈக்குவல் டு 8. அப்போ x - 3 2 உள்ளே எடுத்துகிட்டு போனால் 2x 2 1s are 2. இங்கே 8 இருக்கு. இந்த எக்ஸும் இந்த 2xையும் ஆட் பண்ணால் 3x கிடைக்கும். இங்கே 8 இருக்கு. இந்த 3யும் இந்த 2வையும் மைனஸ் பண்ணால் -1 அந்த பக்கம் போனால் +1 ஆயிருக்கும். அப்போ 3x is equal to 9. அப்போ எக்ஸோட வேல்யூ 9/3ன்னு கிடைச்சிருக்கும். கேன்சல் பண்ணால் 3 வருது. இது உங்களோட ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ இந்த செகண்ட் கேஸ். முதல் நம்பரில் வந்து என்னோட வேல்யூ வந்து 0, அதாவது ஏ வந்து ஒரு நெகட்டிவ் நம்பராக இருந்திருக்கலாம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து 0 ஆயிருக்கும். இந்த ஃபங்க்ஷன் பாசிட்டிவாக இருந்திருக்கும். இப்போ கேஸ் 2 செகண்ட் கேஸ் எழுதுகிறோம். முதல் ஃபங்க்ஷன் 0 ஆயிடுச்சு. ஏன்னா நெகட்டிவ்னா 0 தானே.
பாசிட்டிவ்னா இந்த நம்பரே வெளியில வரும். அப்போ 2 டைம் எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 8ன்னு எழுதிக்கலாம். நம்ம மல்டிபிள் இருக்கட்டும் அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், கண்டிப்பாக டிவைட் ஆகும். அப்போ எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 8/2 கேன்சல் பண்ணால் 4 பிளஸ் 1 அந்த பக்கம் போனால் -1 ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 - 1ஓட வேல்யூ வந்து கண்டிப்பாக 3 தான். கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தேர்ட் கேஸ், மூணாவது கேஸில் இங்கே என்ன எடுத்திருக்கோம், முதல் நம்பர் பாசிட்டிவாக இருந்தால் ரெண்டாவது நம்பர் நெகட்டிவாக இருந்திருக்கலாம். பாசிட்டிவ்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதே ஃபங்க்ஷனே எடுத்துப்போம், x - 3. ரெண்டாவது ஃபங்க்ஷன் 0, அப்போ 2 × 0 0 தான் ஈக்குவல் டு 8. -3 அந்த பக்கம் போனால் +3 ஆகும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 11 கிடைக்குது. அப்போ எக்ஸுக்கு வந்து இங்கேயும் 3 கிடைச்சிது, இங்கேயும் 3 கிடைச்சிது, இங்கே மட்டும் 11 கிடைச்சிது. ஆனால் உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால ஸ்மாலஸ்ட் இன்டிஜர்ன்றதுனால நம்ம 3 ஆன்சரை எடுக்கிறோம். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம 11 எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, the given that the sequence satisfies x1 is equal to 0, x of n plus 1 is equal to xn plus 1 plus 2 times root of 1 plus xn for n 1 2 and so on அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த எண்ணுக்கு பதிலாக இது வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு டேர்மாக கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் நமக்கு அவ்வளோ டைம் இருக்காது. ஆனால் ஒரு 2-3 டேர்ம் கண்டுபிடிச்சாலே நம்ம வந்து அதோட சீக்வன்ஸ் என்ன பேட்டர்னில் கிடைக்குது அப்படின்றத நம்மளால கண்டிப்பாக கெஸ் பண்ணிட முடியும். இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் டேர்மை கண்டுபிடிக்கலாம். எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூஷன் எடுக்கிறோம். அப்போ x1 plus 1 plus 2 times root of 1 plus x1. இந்த n வர இடத்துலலாம் 1ன்னு போட்டிருக்கோம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. x2 is equal to x1ஓட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்ல 0 எடுக்க சொல்லியிருக்காங்க. 0 plus 1 plus 2 times root of 1 plus 0. 1 plus 0ன்றது 1 தான். அப்போ 1 plus 2ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ ஆன்சர் வந்து 3. அடுத்து என்னோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இஃப் n is equal to 2, அந்த ஈக்குவேஷன்ல n வர பிளேஸ்ல எல்லாம் 2 சப்ஸ்டியூஷன். அப்போ x2 plus 1 equal to x2 plus 1 plus 2 times root of 1 plus x2 அப்படின்னு கிடைக்கும். எங்கெல்லாம் x2 வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணணும், 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். இது ஆக்சுவலாக x3. x2ஓட வேல்யூ கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம 3ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே 3 plus 1 plus 2 times root of 1 plus 3 அப்படின்னு கிடைச்சிரும். ஆக்சுவலாக 1 plus 3 அப்படின்றது வந்து 4. இந்த 1 plus 3ன்றதும் 4. 2 times இது வந்து √4. √4ஓட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 2ன்னு வெளியில் எடுத்துடலாம். அப்போ 4 plus 4ன்னு கிடைக்கும். 2 2s are 4. அப்போ ஆன்சர் 8ன்னு கிடைக்குது. அப்போ x3ஓட ஃபைனல் ஆன்சர் 8ன்னு கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரே ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜஸ்ட் உனக்கு கிடைக்கிற வேல்யூ x1ஓட வேல்யூ கொஸ்டின்ல 0ன்னு கொடுத்துருந்தாங்க. x2ஓட வேல்யூ நமக்கு 3ன்னு கிடைச்சிது. x3ஓட வேல்யூ நமக்கு 8ன்னு கிடைச்சிரு. அப்போ 1 0 ஆயிருக்கு, 2 3 ஆயிருக்கு, 3 8 ஆயிருக்கு. இது வந்து என்ன ரூல்ல இருக்கு அப்படின்றத யோசிக்க முடிஞ்சா இங்கே யோசிக்கலாம். இல்லைன்னா இன்னும் ஒரு டேர்ம் எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் ஈஸியா தெரியும். n is equal to 3 எடுக்கும்போது இது என்ன ஆகும், x power 2 plus 1 sorry 3 plus 1 x3 plus 1 plus 2 time root of 1 plus x3ன்னு எழுதிக்கலாம். எங்கெல்லாம் x3 வருதோ அவங்கெல்லாம் நம்ம என்ன எடுக்கணும், 8ன்னு எடுக்கணும். அப்போ இது 8 plus 1 plus 2 times root of 1 plus 8. 1 plus 8ன்றது 9. 9ன்றது வெளியில் வந்தால் 3ன்னு வரும். அப்போ 2 3s are 6. 6ம் 9ஐ ஆட் பண்ணால் 15. அப்போ நம்மளோட வேல்யூ x4க்கு 15 அப்படின்னு கிடைக்குது. ஏன்னா x3 plus 1 வந்து x4 தான். x4ஓட வேல்யூ 15 கிடைச்சிருக்கு. இந்த நம்பர்ஸ் கம்பேர் பண்ணி பாருங்க. 1 வந்து 0 ஆயிருக்கு, 2 வந்து 3ன்னு எழுதியிருக்காங்க, 3 8ன்னு எழுதியிருக்காங்க, 4 15 எழுதியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதோட ஸ்கொயர்ல இருந்து -1 பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆக்சுவலாக 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும், 4 வரும். 4ல் 1 மைனஸ் பண்ணி 3 எழுதியிருக்காங்க. 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். 9ல் 1 மைனஸ் பண்ணால் 8. 4 ஸ்கொயர் பண்ணால் 16 வரும். அப்போ 16ல் 1 மைனஸ் பண்ணி தான் கண்டிப்பாக என்ன கொண்டு வந்திருக்காங்க, 15 அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்ம்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ xn அப்படின்றத நம்ம என்னன்னு எழுதிக்க முடியும்னா n ஸ்கொயர்ட் -1 அப்படின்ற வேல்யூஸ் தான் எனக்கு கிடைக்குதுன்னு நம்ம கண்டிப்பா சொல்லிட முடியும். இதை கண்டுபிடிச்சிட்டீங்க. இங்கே ஒரு 2 டேர்ம்ல கூட நம்ம டிசைட் பண்ணிட முடியும். கன்ஃபர்மேஷனுக்காக தான் 3வது டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ கொஸ்டின்ல அவங்க நம்மளுக்கு கேட்டிருக்கிறது x31 கேட்டிருக்காங்க. அப்போ 31 ஸ்கொயர்ட் -1 பண்ணா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். 961 வரும். -1 பண்ணா ஃபைனல் ஆன்சர் 0. 13 ஸ்கொயர் பண்ணா 169 வரும். 31ஓட ஸ்கொயர் வந்து 961 அப்படியே ரிவர்ஸ்ல கிடைக்கும். இதே தான் 21க்கும் 12ம் கூட ஒர்க் அவுட் ஆகும் லாஜிக்கா. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.